ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நேர்களே வணக்கம், இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிகவும் முக்கியமான ஒரு சிறப்பான நேரலை, சிறப்பு நேரலை. ஏன் அப்படின்னா, சரியாக ஒரு 8 வருஷம் முன்னாடி வாழ்க்கையை 8 பிரிச்சுக்கொண்டு திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார். அதில் வந்து கரெக்டாக இப்போ வந்து 8 வருஷம் முன்னாடி போனோம் அப்படின்னா 2017 கரெக்டாக ஜூலை 1ஆம் தேதி, ஜூன்லேருந்து ஜூலை பிறக்குது 12 மணிக்கு. அது என்னப்பா இந்த நேரத்தில் அப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு பார்லிமெண்ட்டை கூட்டி ஒரு பொட்டி எடுத்துகிட்டு வந்தார் திரு அருண்ஜேட்லி. இந்த நாட்டில் அதெல்லாம் சாத்தியமே இல்லை, இத்தனை மாநிலங்கள், இத்தனை மக்கள், இத்தனை வேற்றுமை இருக்குது, இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம். வாஜ்பாய் தொடங்கி மன்மோகன் சிங் அவர்கள் 10 வருஷம் தாண்டி மோடி அவர்கள் வந்த பிறகு நடந்த இந்தியாவின் மிகப்பெரிய வரி புரட்சி, ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஜிஎஸ்டி அப்படின்னு பல வரிகளாக இருந்ததை ஒற்றை வரியாக கொண்டு வந்து ஏற்காத மாநிலங்களையும் ஏற்க வைத்து வழிக்கு கொண்டு வச்சுன்னு பொலிட்டிக்கல் டேர்மில் கூட சொல்லலாம். அது ஒரு பொலிட்டிக்கல் மன்யூவரிங். அப்படி பண்ணி ஒரு மெஜாரிட்டி ராஜ்யசபாவில் இல்லாத போது கூட அந்த சட்டத்தை நிறைவேற்றி ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு மிகப்பெரும் ஒரு சீர்திருத்தத்தை மத்திய அரசு அன்று கொண்டு வந்த போது கூட்ஸ் அண்ட் சிம்பிள் டேக்ஸ் அப்படின்றது இந்த வரிக்கு ஒரிஜினல் பேர். பாஜக இதை வந்து குட் அண்ட் சிம்பிள் டேக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்கட்சியில் வந்து இது காபர் சிங் டேக்ஸ் அப்படின்னு, இது வந்து ஒரு காட்டாட்சி போன்ற ஒரு வரி, இப்படி போட்டு வரி விதிக்கிறாங்க அப்படின்ற போல ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. அதன் பிறகு பார்த்தோம்னா அதுக்கு டிமானிட்டைசேஷன் அது இதுன்னு வந்து 2018 குஜராத்திலேயே ஒரு சூரத் போன்ற இடத்துலையே காங்கிரஸ் வந்து வெற்றி பெறும் அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளி போய் அந்த இடத்துக்கு காரணம் வந்து முன்னெடுக்கப்பட்ட பிரச்சாரம். வரி சுரண்டல் நடக்கிறது, மக்களின் மீது வரி போடப்படுகிறது. ஜிஎஸ்டின்னு இப்போதான் வரி போட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி வந்து வரியே கிடையாது அப்படின்றது போல பிம்பம் இருந்தது. அந்த ஜிஎஸ்டியில் தொடர் சாதனைகள், தொடர் மாற்றங்கள் அப்படின்றது இந்த 8 வருஷமா திரு அருண்ஜேட்லி, அப்புறமா திருமதி நிர்மலா சீதாராமன், இடையே வந்து திரு பியூஷ் கோயல் அப்படின்னு ஃபுல்லாக ஒரு பெரிய டிரான்சிஷன் பீரியட் வந்து சரியாக 8 வருஷம் கழிச்சு இப்போ பார்க்குறோம். இதே போல் இன்னொரு நள்ளிரவு நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு நற்செய்தி வந்திருக்கிறது. ஜிஎஸ்டி வரி விதிப்பில் வந்து பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய மறைமுக வரி, இன்டைரக்ட் டாக்ஸ் ரிஃபார்ம், கிரேட்டஸ்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் ரிஃபார்ம் அப்படின்னு சமீபத்தில் ஒரு பெரிய எக்கனாமிக்ஸ் கூட எழுதியிருந்தாங்க. பிரதமருடைய ஆகஸ்ட் 15 உரை, இண்டிபெண்டன்ஸ் டே உரையில் அவர் இதை அறிவித்திருந்தார். அது இன்று ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் இன்றும் நாளையும் நடக்கிறது. இந்த கூட்டத்தில் இன்றே வந்து இது முடிவாகி இருக்கிறது. அதை வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள், இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர், அதிக பட்ஜெட் தாக்கல் செய்தவர், அதிக காலம் நிதியமைச்சராக இருக்கக்கூடியவர், அவர் வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஹையஸ்ட் பெர்சன்டேஜ், நீங்கள் வந்து சிங்கப்பூரில் 5% இருந்தது, இங்கே 28 வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. இப்போ அந்த 28% அபாலிஷ் பண்ணிட்டு ஹையஸ்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் இந்தியாவில் லெவி பண்ண போகிறது 18% அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தீபாவளி, ஒரு கிறிஸ்மஸ், ஒரு நவராத்திரி அப்படின்னு எல்லா பண்டிகைகளுக்குமான ஒரு மிகப்பெரிய பொனாசாவை, ஒரு மிகப்பெரிய பரிசை கொடுத்திருக்கிறது மோடி அரசு. வரிப்போருக்கு மத்தியில் வரிச்சலுகை கொடுத்திருக்கிறது மோடி அரசு. அது பற்றிய சிறப்பு நேரலை தான் இது. நம்மோடு நமது ஆசிரியர் இருந்திருக்கிறார். வணக்கம் சார். ஜிஎஸ்டி கப்பர் சிங் டாக்ஸ் அப்படின்னு ராகுல் காந்தி விமர்சித்திருந்தா பார்த்தோம். இப்போ அது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த அறிவிப்பு மூலம் குட் அண்ட் சிம்பிள் டாக்ஸ்னு நிரூபணமாக இருக்கிறதா? அதோட வந்து ஒரு காட்ஸ் கிவன் டேக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதில் என்னென்ன, எப்போதுமே மக்களை தேடி இந்த அரசாங்கம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கேட்டால் பிஜேபிக்கு அடிக்கிற சொம்பு அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் இயல்பில் பார்க்கணும், இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு அப்படிங்கிறது வந்து யாருமே கேட்காது. இவர்கள் கேட்டதெல்லாம் வரி சீர்திருத்தங்கள், புரியுங்களா? வரி குறைப்புங்கிறது இங்கே இல்லை. அவங்க எல்லாருமே வரிங்கிறது இருக்கத்தான் செய்யும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. வந்து இதை தூக்கி அதில் போடுங்க, அதை தூக்கி அப்படி போடுங்கன்னு ஒன்று இருந்துச்சு. ஆனால் ஒரு ஸ்லாபையை துண்டாக தூக்கி விட்டுட்டு ரெண்டாக கொண்டு வந்து வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சுலபமான விஷயம் இல்லை. நிறைய பொருட்கள் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து 18லேருந்து 5 குறைஞ்சிருக்கு, 18-12லேருந்து 0 குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது உட்பட நிறைய விஷயங்கள் பார்த்து. இதுக்கு முன்னாடி வந்து முதல்ல அந்த ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்ட போது கட்டாயமாக ஒரு பெரும் குழப்பம் இருக்கும். ஆனால் அந்த குழப்பத்தை ஆரம்ப காலத்தில் நடக்கக்கூடிய இயல்பான ஒன்று என்று புரிந்து கொள்ளாமல் இந்த நாட்டுக்கே எதிரானது போல, இந்த நாட்டுக்கே மோசடி போல வந்து சித்தரித்ததை பார்த்தோம். ஆனால் நம்ம நரேந்திர மோடி அவர்கள், நான் அறிந்த வகையில் மகாத்மா காந்திக்கு பிறகு
மக்களுடைய பங்களிப்பை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர். அதாவது இந்த விஷயங்கள் சீர்திருத்தங்கள் எல்லாமே நான் செய்யணும் நீ செய்யணுங்கிறதா இல்லாமல் எல்லோரும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி. மகாத்மா காந்தி அவர்கள் தான் இந்த கயிறாட்டை அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை கொண்டு வந்து எல்லோரும் நமக்கான துணியை நாம் நெசவு செய்வது அப்படிங்கிறத கொண்டு வந்தார். ஒரு சோசியல் ரிஃபார்மிங் அது மாதிரியான ஒரு முயற்சி தான் வந்து ஸ்வச் பாரத் ஸ்கீம்லேருந்து, டேக்ஸ்லேருந்து, ஜிஎஸ்டிலேருந்து இது மாதிரி விஷயங்களில் மக்களுடைய பங்களிப்பு அதிகம் கூட்டினார். நம்ம கண்ணால் பார்க்குறோம். இந்த 8 ஆண்டுகளில் வரி வசூல் புதிய புதிய உச்சங்களை மாதந்தோறும் தொட்டு கொண்டிருந்தது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி அப்படிங்கிறது மாதாந்திர வருவாயா கிட்டத்தட்ட நிலை நின்றுச்சு. அந்த அளவுக்கு வந்து நிற்கிறது. அது வந்து 1.25 லட்சம் கோடி, 1.5 லட்சம் கோடி, 1.60, 1.75 வரைக்கும் வந்து நிற்கிறத பார்க்குறோம். அப்படி மக்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட்ஸ், அது கம்ப்ளைண்ட்ஸாக இல்லாமல் கம்ப்ளைண்ட்ஸாக வந்து கூட்டிகிட்டே வந்ததை பார்க்குறோம். அதிகமான பேர் ஜிஎஸ்டி தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்குறோம். அதிகமான பேர் ஜிஎஸ்டி கட்டுறாங்கன்னு பார்க்குறோம். ப்ராப்பராக ஜிஎஸ்டி டாக்ஸிங் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அது வந்து அதை கம்ப்ளைண்ட்ஸும் சரியாக நடந்துருக்குன்னு பார்க்குறோம். அப்போ மக்கள் இந்த வரி விகிதத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள், தங்களை முழுமையாக அதில் ஈடுபடுத்தி கொண்டு விட்டார்கள் அப்படிங்கிறத பெருமையோடு பார்த்த அரசாங்கம் அவர்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்படியான ஒரு முயற்சியை மேற்கொள்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தின் உரை நாட்டும் போது தீபாவளிக்கு ஒரு பம்பர் பரிசு காத்திருக்கிறதுன்னு சொன்னார். ஆனால் ஒரு பழமொழி சொல்வார்கள், ஒன்றே செய் அதை நன்றே செய், அதையும் இன்றே செய் என்று சொல்வார்கள். அது நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா டோன்ட் போஸ்ட்போன் இட் டு டுமாரோ அப்படிம்பாங்க. அப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் கூட 2 நாட்கள் நடப்பதாக இருந்தது டெல்லியில், இன்றும் நாளையும். அதை கூட ஒரே நாளில் விடாமுயற்சியோட மாரத்தான் மீட்டிங் போட்டு இன்னைக்கே முடிவெடுத்து அந்த முடிவை கூட நாளைக்கு அறிவிப்போம் என்ற அளவு கூட காத்திருக்காமல் இன்றைக்கே அந்த முடிவை அறிவித்து தீபாவளிக்கு வெல் பிஃபோர் இதை கொண்டு வந்து அடுத்த மாதம் ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம கொடுக்கும்போதே இந்த சீர்திருத்தங்களோடு இந்த வரி விகிதாச்சாரங்கள் வரும் அப்படிங்கிறத ஒரு மக்களுக்கான எண்ணத்தை, மக்களுடைய எதிர்பார்ப்பை அவர்கள் எதிர்பார்க்காத போதே கொடுக்கக்கூடிய தன்மை. தீபாவளிக்குன்னு சொன்னது அதுவே யாரும் எதிர்பார்க்கல. தீபாவளிக்கு முன்னாடியே 2 நாள் நடப்பதாக இருந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அதுவும் ஒரு நாள்லேயே முடிஞ்சது. மறுநாள் பிரஸ் மீட் கொடுக்குறதா இருந்தால் கூட இன்னைக்கே கொடுத்துட்டாங்க. அந்த ஜிஎஸ்டி டேக்ஸோடைய ஸ்லாப் எவ்வளவு தூரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். பெரிய அளவில் வரி விகிதங்கள் வீழ்ச்சி. நீங்கள் சரியாக குறிப்பிட்டது போல நமக்கு அமெரிக்கா நம்ம மீது ஒரு வரிப்போர் என்கிற ஒரு அக்கப்போரை தொடர்ந்திருக்கக்கூடிய நிலைமையில் கூடுதலாக வரி விதித்து தான் அமெரிக்காவால் கிடைக்கக்கூடிய வருமான இழப்பை நாம் சரி செய்ய வேண்டியிருக்குமோ, ஈடுகட்ட வேண்டியிருக்குமோ என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் வரி சலுகை எங்கள் மக்களுக்கு வழங்குகிறோம் அப்படிங்கிறது இந்த பொருளாதார சீர்திருத்தங்கள் வந்து யாரை மையப்படுத்தியது அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் கேள்விக்கு இன்னைக்கு மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னார்கள், மக்களை மையப்படுத்தி அவர்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல நம்ம பார்க்குறோம். பின்னாடி வீடு கட்டக்கூடிய மக்கள்ல இருந்து ஒரு பென்சில் எரேசர், மேப்பு, கலர் படங்கள் குழந்தைகள் பயன்படுத்துகிற வரைக்கும் பெரிய அளவில் வரிகள் வந்து கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிற பார்க்குறோம். சாமானிய மக்கள் இதில் வந்து உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல, முதல்ல இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து கொண்டு வரப்பட்ட போது முதல்ல அமல்படுத்தப்பட்ட போது அது வந்து சர்வீஸ் டேக்ஸாக முன்னாடி இருந்துச்சு. அந்த சர்வீஸ் டேக்ஸாக வந்து முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட போது நிதியமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள் இதை கம்பெனிகள் தான் கட்டப் போகின்றன, சாமானிய மனிதர்கள் கிடையாதுன்னர். ஆனால் ஆக்சுவலாக என்னென்ன, மக்கள் தான் கட்டினாங்க. மக்கள் கட்டணும், அதை வந்து வர்த்தகர் கட்டுவார், அதை உற்பத்தியாளர் கட்டுவாங்க, அது அரசாங்கத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த சுமை வந்து கீழே காமன் மேனுக்கு தான் விழுந்துச்சு. அதை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் இன்று நிறுவனங்களுக்கு அல்ல, முதலாளிகளுக்கு அல்ல, மக்களுக்கு இந்த வரி குறைப்பை அறிவித்திருக்கிறது. இதனால் மக்களுடைய கையிலிருந்து வெளியேறக்கூடிய காசின் அளவு பெரும் அளவில் மிச்சமாகும். அது சேவிங்ஸாக நாட்டுடைய பலப்படுத்தக்கூடியதாக மாறுங்கிற நம்ம பார்க்கிறோம். அருண், எஸ் சார், இதில் வந்து நான் முக்கியமான விஷயத்தில் கேட்கணுன்றது, நான் அந்த ரேட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி யூஎஸோடைய டேரிஃப் அப்படின்றது, அந்த வரி போர் அப்படின்றது எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு ஒரு பெரிய பாதிப்பு. அந்த தொழில் முனைவோருக்கு, தொழில் வர்த்தகத்தினருக்கு அவர் ரொம்ப பெரிய தாக்கம் ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட திருப்பூர், சூரத் அப்படின்னு ஏகப்பட்ட தொழில் நகரங்கள் வந்து பாதிக்கப்பட இருக்கின்றன. வேலைவாய்ப்பு இழப்புகள் நடக்க இருக்கின்றன. லட்சம் கோடிகள் வந்து இழப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சியில் 0.6% இல்லை 0.5% வரைக்குமாவது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு மதிப்பீடுகள் கூறப்பட்டது. அச்சம் நிலவியது. நம்மளுடைய அன்சர்டனிட்டி அபவுட் ஃபியூச்சர் ஒன்று இருந்தது. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம 98 எப்படி இந்தியா மேலே சாங்ஷன்ஸ் போட்ட போது அன்றைய வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலான அரசு வந்து உள்நாட்டுக்குள்ள கன்சம்ஷன் அதிகரித்தார்களோ, அதே போல் இன்றும் வந்து ஒரு முக்கியமான நகர்வை கன்சம்ஷன், உள்நாட்டு நுகர்வே போதும், 140 கோடி மக்களே போதும், 30 கோடி அமெரிக்கர்கள் நம்பி இல்லை அப்படின்ட்டு அந்த பெரிய மார்க்கெட்டான இந்தியாவை பெட் பண்ணி மோடி இந்த மூவ் எடுத்திருக்காரு. இந்த மூவில் நம்ம பெட் பண்ண விஷயம் இது சரியாக இருக்குமா? எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கான தீர்வு தான் இதான். நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னோம், இந்தியா வந்து ஒரு உற்பத்தி மாநிலம், ஒரு நாடு, உற்பத்தி நாடு மட்டுமே இல்லை, இது வந்து கன்சியூமிங் நாடும் கூட.
நாம் இப்போ ஒரு ஜாலியாக வந்து நீங்கள் குறிப்பிட்ட அந்த புத்தா லாஃபிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அணு ஆயுத சோதனை 2வது முறை நடந்தபோது அமெரிக்கா வந்து கிளின்டன் அவர்கள் தலைமையில் இந்த தடையை விதித்த போது ரொம்ப தெளிவாக ஒரு ஜோக் சொன்னோம். நம்ம வந்து மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கவலைப்பட மாட்டாங்க, அவங்க வந்து எனக்கு வெளிநாட்டு பேஸ்ட்டுகள் ப்ரஷ்ஷுகள் கிடைக்கலன்னா வேப்பங்குச்சியை தேய்ச்சிட்டு போயிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாம்பலை தேய்ச்சிட்டு போயிடுவாங்கிற அளவுக்கு நம்ம வந்து இருந்தோம். அப்போ வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய மார்க்கெட் அப்படிங்கிற மறந்துறாங்க. 800 கோடி மக்கள் தொகையில் 140 கோடி இந்திய மக்கள் மட்டுமே. அப்போ வந்து மோர் தென் 15% ஆல்மோஸ்ட் அந்த அளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய நம்ம பாப்புலேஷன், நாமளே ஒரு பெரிய மார்க்கெட். அப்போ உள்நாட்டு புழக்கத்தை பணப்புழக்கத்தை அதிகரிப்பதன் மூலமாக அமெரிக்காவை இல்லை அவர்களுடைய குருநாதர்களையும் சேர்த்தே நம்மளால் வந்து எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கான ஒரு பிரில்லியன்ட் மூவ். இது நம்ம வந்து பலமுறை இந்தியா வந்து ஒரு பெரும் சந்தை அப்படிங்கிறது நாம் ஏதோ கண்டறிஞ்சு சொல்ல வேண்டியதில்லை. நரேந்திர மோடிக்கு மட்டுமே தெரிஞ்சதில்லை, அது வாஜ்பாய் காலத்திலேருந்து அதுக்கு முன்னாடியுமே தெரிஞ்சிருந்தது. ஸோ எக்ஸ்போர்ட்டை மட்டுமே நம்பியில், எக்ஸ்போர்ட் வந்து நம்முடைய வளத்துக்கான வழி, புரியுங்களா? அது வந்து நம்முடைய பணம் இன்னும் சம்பாதிப்பதற்கான வழி. அவன் உள்ளேயே நம்ம மட்டும்தான் அவ்வளோ பெரிய மார்க்கெட், 140 கோடி மக்கள். நமக்கு வந்து சாதாரண அரிசியிலேருந்து பருப்புலேருந்து உணவுப் பொருட்கள்லேருந்து நம்ம எப்பவுமே சர்ப்ளஸாக இருக்கக்கூடியதான் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணுறோங்கிற பார்க்குறோம். அதனால் இந்த டாக்ஸ் விகிதாச்சாரங்கள் நிச்சயமாக நுகர்வை அதிகரிக்கும். நம்ம வந்து எப்பயுமே டாக்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இழிப்பாக பார்ப்பாங்க. தங்க கடத்தலுக்கு வந்து டாக்ஸை நீங்கள் அதிகமாக்கினீங்கன்னா கடத்தல் அதிகரிக்கும். தங்கத்துக்கான இம்போர்ட் டாக்ஸை நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா கடத்தல் கொஞ்சம் நேரம் டாக்ஸ் கட்டே வந்துடுவாங்க. இது வந்து ஒரு எளிமையான தியரி. அதுபோல் வந்து இப்போ வரியை வந்து குறைக்க நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இப்போ இந்த வரினால அரசாங்கத்துக்கு ஒரு இழப்பு ஏற்படும், புரிஞ்சுங்களா? அப்போ ஏற்கனவே அமெரிக்காவுடைய தாக்கத்தினால ஒரு வரி இழப்பு, ஒரு வருவாய் இழப்பு. இப்போ இந்த டாக்ஸை குறைக்கிறதுனால ஒரு வரி இழப்பு, வருவாய் இழப்பு வரணும். ஆனால் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்க? அப்போ மாதந்தோறும் மத்திய அரசுக்கு வந்து ஒரு 1.25 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வந்துட்டு இருந்துச்சு. இது எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்கன்னா நுகர்வு அதிகரிக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். மக்கள்கிட்ட வந்து இந்த பணப்புழக்கம் அதிகரிக்கும் போது ஒன்றுலே வந்து 18% இருந்த ஒரு பொருளுடைய விலை 12% 5% 0% மாறுதுன்னு பார்க்குறோம். அப்போ நமக்கு வந்து இது வந்து குறைஞ்சபட்சமாக ஒரு 6% 7% ஒன்றுலேயே இருக்கும். ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அதில் 5 ரூபா மிச்சம். 100 ரூபா பொருளுடைய விலை 94 ரூபா தான் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கணக்கான நம்ம பார்க்கணும். அப்படி நேரடியாக மக்களுடைய கையில் பணத்தை வந்து மிச்சம் பண்ணுறக்கூடிய ஏற்பாடுங்கிறது கூடுதலான ஒரு பொருளை வாங்குறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரியான நிறுவனங்கள்லாம் வந்து பண்ணும்போது இந்த விஷயம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2 ரூபா கம்மி, அதையும் இதையும் சேர்த்து காம்போ வாங்கினீங்கன்னா 50 ரூபா கம்மி, இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஆஃபர்ஸ் வந்து அதை வாங்குறதுல விருப்பமே இல்லாதவங்களை கூட வாங்க வைக்கும். அப்படி வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு டாக்ஸ் ஸ்லாபை வந்து கம்மி பண்ணது மூலமாக, ஸ்லாஷ் பண்ணது மூலமாக மக்களுடைய நுகர்வு திறனை அதிகரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான முயற்சி எடுத்திருக்கிறது. இது அமெரிக்காவுடைய வர்த்தகத்துக்கான வரிப்போருக்கான சவால் மட்டுமல்ல, இந்திய வர்த்தகத்தை, இந்திய பொருளாதாரத்தை இன்னும் உயர்த்துவதற்கான முயற்சி நம்ம பார்த்தோம். லாஸ்ட் குவார்டர்லேயே 7.8% வரைக்கும் நம்முடைய ஜிடிபி growth இருக்குது. இந்த குவார்டரில் இதோடைய இம்பாக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த வரி சீர்திருத்தம் இந்திய மக்களுடைய நுகர்வுல ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தும். வரி குறைந்திருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே, வரி குறைந்திருக்கக்கூடிய மற்ற எல்லாமே, வரி கூடிய பொருட்கள் எதுவுமே கிடையாது நம்ம பார்க்குறோம். ஸோ இதை தூக்கி நாங்கள் அங்கே போட்டோங்கிறது எல்லாமே கீழே வந்துருக்காங்க. 12 ஆக்கியிருக்காங்க, 5 ஆக்கியிருக்காங்க, 0 ஆக்கியிருக்காங்க நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நுகர்வு திறனை மக்கள்கிட்ட அதிகரிக்கும். அது வந்து அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல இந்திய பொருளாதாரத்தையும் சேர்த்தே உயர்த்தக்கூடிய முயற்சியாக இருக்குது. எஸ் சார், இதில் நம்ம டீட்டெயிலாக போகணும் அப்படின்னா முக்கியமான அந்த ஃபுல் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது ஜிஎஸ்டி கவுன்சிலில் எடுக்கப்பட்ட அந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறது மத்திய அரசு நிதியமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தோன்னா ஹேர் ஆயில், ஷாம்பு, டூத் பேஸ்ட், டாய்லெட் சோப் பார், டூத் பிரஷஸ், ஷேவிங் க்ரீம், தலைக்கு தேய்க்கிற எண்ணெயிலேருந்து ஷாம்பு, தினசரி பயன்பாட்டுக்கான ஷாம்புலேருந்து டூத் பேஸ்ட், பல் தேய்க்கிறது அந்த பேஸ்ட்லேருந்து, டாய்லெட் சோப் பார்லேருந்து, டூத் ப்ரஷ்லேருந்து, ஷேவிங் க்ரீம்லேருந்து எல்லாமே 18% இருந்து 5% குறைந்திருக்கிறது. பட்டர், கீ, சீஸ், அப்புறம் டைரி ஸ்ப்ரெட்ஸ், இது எல்லாமே வந்து பால் பொருட்கள் எல்லாமே 12% 5%. ப்ரீ பேக்கேஜ்டு நம்கின்ஸ், அப்புறம் புஜியா, மிக்சர்ஸ், இது போன்றவையெல்லாம் 12% 5%. சாப்பிட்றோம் இல்லையா, சைட் டிஷ், அது 11 மணி கரெக்டாக தான் சொல்கிறோம். 12% 5% ஆகுது. யூட்டென்சில்ஸ் சொல்லக்கூடிய பாத்திரங்கள், அதன் மீதான வரி 12% 5% ஆகுது. ஃபீடிங் பாட்டில்ஸ், நாப்கின்ஸ் ஃபார் பேபிஸ், கிளினிக்கல் டயப்பர்ஸ், இதுவும் வந்து 12% 5% ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் சொன்ன, நீங்கள் தொடருங்க அதை 12 5 ஆகுது அப்படின்னா எளிமையாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் 7% குறையுது. அப்படின்னா 100 ரூபா பொருள் வந்து இருந்துச்சுன்னா அது 93 ரூபா பொருளாக மாறுது. இதான் பார்க்கணும். நீங்கள் 100 ரூபா ப்ளஸ் 12% டேக்ஸ் கட்டிட்டு இருந்தீங்க. அதாவது 100 ரூபா பொருள் நேற்று வரை 112 ரூபாய்க்கு விற்கப்படும். இன்று 100 ரூபா பொருள் 105 ரூபாய்க்கு விற்கப்படும் அல்லது 112 ரூபாய்க்கு விற்கப்படும். அப்போ வந்து 7% வந்து குறைய பார்க்கணும். அதுதான் நம்ம முக்கியம். எதெல்லாம் குறைச்சி வராங்க பார்த்தீங்கன்னா 18 நீங்கள் 12 ஆகினாங்க, 5% குறைஞ்சிருது. அப்போ 100 ரூபா பொருள் வந்து 112 ரூபாயா இருந்தது 107 ரூபாயா மாறுது.
105 மாறுது. உங்களுக்கு புரியுங்களா? ஒன்னொன்னுமே இந்த டிஃபரன்ஸ் வருது. அப்ப மக்களுடைய நுகர்வுத்திறன் அதிகரிக்குது. ஒவ்வொரு பிரைசிங்ல நீங்க வந்து ஒரு வாங்குற, நீங்க சொன்ன பேஸ்ட் பிரஷ் கோவில் ஒன்னொன்னே வாங்கல, ஒன்னொன்னுமே விலை குறைப்புங்கிற பார்க்கணும். இது வரி குறைப்பு மட்டுமல்ல, இன் அனதர் மீன்ஸ் விலை குறைப்பும் கூட. இதில் தினசரி பயன்படுத்தப்படும் பொருட்கள், வீட்டில் டெய்லி பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம், டெய்லி சோப் யூஸ் பண்ணுறோம், டெய்லி உங்களுக்கு வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுறோம். இது எல்லாம் வந்து ஒரு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணாமல் வாய்ப்பே இல்லை. பல் பொடியும் வரும்ன்றனால மொத்தமாக இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறதே இல்லை. அப்படின்றதுனால அது எல்லாமே பார்த்தோன்னா குறிப்பாக ஹேர் ஆயிலேருந்து, ஷாம்பூலேருந்து, டூத் பேஸ்ட்லேருந்து, டாய்லெட் சோப் பார்லேருந்து, டூத் ப்ரஷஸ்லேருந்து, ப்ரஷ் பண்ணுற ப்ரஷ்லேருந்து, ஷேவிங் க்ரீம் வரைக்கும். அதாவது அந்த 7%, இது 18% 5%, கிட்டத்தட்ட 13% வந்து விலை வந்து குறைய இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டியில் வந்து வெறும்ன இது மாதிரியான பொருட்கள் மட்டும் இல்லாமல் இந்த நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நடுத்தர வர்க்கம் அப்படிங்கிறதே வந்து எல்லாரும் அப்படின்னு ஆயிட்டாங்க. இந்த முன்னாடி நடுத்தர வர்க்கத்துல 3 சொல்லுவாங்க, அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ் சொல்லுவாங்க. அப்போ ஒரு காலத்தில் டிவிங்கிறது ஒரு லக்ஸுரி. இன்னைக்கு டிவி இல்லைன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லையாங்கிற மாதிரி கேள்வி. டிவி இல்லாத நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழைகள் அதிகம் வாழக்கூடிய கரையோர நதியோர பகுதிகளில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா குடிசை வீடாக இருக்கும், துணியில் போட்டு வச்சிருப்பாங்க, ஷெல்டர் இருக்கும், உள்ளே போனால் ஒரு டிவி இருக்கும், உள்ளே போனால் ஃப்ரிட்ஜ் இருக்கும். இந்த ரெண்டு வந்து எசென்சியல் ஆச்சு. அந்த மாதிரி விஷயங்களை கூட அவங்க விலை குறைப்பு பண்ணியிருக்காங்க. எதுவுமே பாக்கியில் வைக்காமல் ஜிஎஸ்டி 28% 18% மாற்றின விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனர்ஸ், ஏசிக்கு வந்து விலை குறையுது 28லேருந்து 18, 10% குறையுது. எது 32 இன்ச்சுக்கு மேல உள்ள about 32 inches டெலிவிஷன்ஸ் அண்ட் ஏர் கண்டிஷன்ஸ் ரெண்டுமே. அண்ட் 18% ஸ்லாப் வந்து மாறுது. உங்களுக்கு புரியுங்களா? அப்புறம் ஆல் டெலிவிஷன்ஸ் ஆர் நவ் டேக்ஸ் 80% ஜிஎஸ்டி. நம்ம வந்து முன்னாடி 28 இருந்தது, எல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சுக்கு மேலே வேற ரேட்டு. நீங்கள் வந்து ஹோட்டல்லையுமே பார்த்தா அந்த கிளாஸ் பண்ணியிருக்காங்க. ஹோட்டல்லையுமே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டோட இருக்கக்கூடிய ஹோட்டலில் ஒரு டேக்ஸ் இருக்கும், தனியாக ரெஸ்டாரண்ட் மட்டும்தான் தனியாக இருக்கும். ஸ்டே பண்ணுறது மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, அவங்களுக்கு நிர்மலா சீதாராமன் பேசும்போது அன்னபூர்ணா இஷ்யூ அதுதான். அது வந்து என்ன, அவர் வந்து தப்பாக கால்குலேட் பண்ணியிருந்தார். உங்களுக்கு புரிஞ்சா? ரெஸ்டாரண்ட் உள்ளே இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு வேற டேக்ஸ், ரெஸ்டாரண்ட் மட்டும் தனியாக இருக்கக்கூடியது வேற டேக்ஸ். அவர் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்ட கேட்டார், அது வேற விஷயம். அதை தான் கிளைம் பண்ணாங்க. 32 இன்ச்சுக்கு மேலே உள்ள டிவிக்கு வேற டேக்ஸ் இருந்துச்சு, 32 இன்ச்சுக்கு கீழே உள்ள டிவி வேற இருந்துச்சு. இப்போ வந்து எல்லா டிவியுமே 18% குறைச்சிருக்காங்க, 18% குறைஞ்சிருக்கு பார்க்குறோம். டிஷ் வாஷிங் மிஷின்ஸ், இது வந்து இன்னைக்கு பெரிய அளவில் பெண்களுக்கான ஒரு அத்தியாவசிய தேவையாக மாறுது. ஒரு காலத்தில் நமக்கு வந்து கிரைண்டர் மிக்சிலாம் வந்து அம்மிக்கல் தான் இருக்கும், வந்து கிரைண்டர் மிக்சிலாம் யார் வாங்கணும். இன்னைக்கு வந்து கிரைண்டர் மிக்சி இல்லாமல் பெண்கள் இருக்கவே முடியாத நிலைமை வந்துருச்சு கிச்சனில். அதை மாதிரி இப்போ ரொம்ப அதிகமாக உள்ள ட்ரெண்ட் ஆகிட்டு வரக்கூடிய விஷயம் வந்து டிஷ் வாஷ் மிஷின், அந்த பாத்திரங்களை அளம்பக்கூடிய விஷயம். அந்த பாத்திரம் அளம்பக்கூடிய கருவி வந்து அது ஸ்மால் கார்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா அந்த நடுத்தர வர்க்கம். அப்போ அவர்கள் வந்து நம்மளுக்கு டாடா நேனோ கார் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும், நம்ம 1 லட்ச ரூபா காருக்கும் போது எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. அப்போ மிடில் கிளாஸும் நாம ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுது அவர்கள் அந்த பக்கம். அண்ட் மோட்டார் சைக்கிள்ஸ் வித் என்ஜின் கெபாசிட்டி ஆஃப் 350 cc வரைக்கும் ஆல்சோ நோ ஃபால் அண்டர் 80. ராயல் என்ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வந்து 350 கிளாசிக் வரைக்கும், ஹண்டர் வரைக்கும், அது பெரிய வண்டின்னு சொல்லக்கூடிய அந்த வண்டியே வாங்கலாம். அதற்கு மேலே போகிற சிசி தான் எல்லாமே 28% இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையுமே 18 ஆக்கிட்டாங்க. அதுதான் முக்கியமானது. நீங்கள் வந்து 28%ங்கிறது 100 ரூபா பொருள் 130 ரூபாயா மாறும். இன்னைக்கு 100 ரூபா பொருள் 118 ரூபாய் மாறுது. அதான் முடிச்சோம். ஸோ வந்து ஒரு 28லேருந்து 18 மாத்திரம் 10% குறைஞ்சிருக்கோம். எல்லாத்துடைய ரேட்டும் 10% குறைஞ்சிரு பார்க்குறோம். 28+4 செஸ் இருந்தது, இப்போ 18+4ன்னு செஸ் ஆகுது. ஸோ 10% குறைகிறது. 350 cc மற்றும் அதற்கு கீழான எல்லா வண்டிகள், பெரும்பாலான வண்டிகள் அப்படின்றது இந்த 350 cc குறைவாக தான் இருக்கும். ராயல் என்ஃபீல்டில் 350 cc இருக்கிறது மட்டும்தான் பெருசாக இருக்கப்படும். அதற்கு மேலே இருக்கிறது எல்லாமே லக்ஸரிஸ் பைக் தான். உங்களுக்கு வந்து ஹார்லி டேவிட்சன்லேருந்து எல்லாமே பார்த்தோம்னா அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்வதற்கே தனி வரி நம்ம போடுறோம். அப்படி இருக்க இங்கே வந்து புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ப்ளெண்டர்லேருந்து டிவிஎஸோ ஹோண்டாவோ நீங்கள் எந்த வண்டி எடுத்துக்கணும், உங்களுக்கு ஆக்டிவாக தான் அதிகமாக புழக்கத்தில் இருக்குன்னா அது 125 cc. அது எல்லாமே வந்து இப்போ 28லேருந்து 18. ஆமாம், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பாருங்க. நம்ம வந்து அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் மில்க், நம்ம வந்து ஏற்கனவே பதப்படுத்தப்பட்ட பால், சென்னா அண்ட் பன்னீர். நம்ம வந்து இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா தமிழ் வார்த்தையாக இருந்துச்சுல, நம்ம வந்து முன்னாடி பன்னீர் பட்டர் மசாலா என்னன்னு தெரியாது, 10 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு வந்து தமிழ் வார்த்தை. அது உள்பட எல்லாமே ரெடியூஸ் பண்ணிட்டு 5லேருந்து நில். ஏற்கனவே 5 தான் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ நில் ஆயிருச்சு, 0. அப்புறம் நம்ம இப்போ ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த அன்னபூர்ணா விஷயத்தில் இருக்கக்கூடிய ஆல் இந்தியன் பிரெட்ஸ் will also attract a nil rate. எல்லா விதமான இந்திய பிரெட், ஸோ குழந்தைகள் கொடுக்கறது, உடம்பு முடியாதவங்களுக்கு சாப்பிட்றது, காய்ச்சல் வந்தவங்களுக்கு சாப்பிட்றது, கட் பண்ணி சாப்பிட்றது, ஸ்லைட்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடியது இந்தியன் பிரெட்ஸ். நீங்கள் வந்து இம்போர்ட்டட் பிரெட்ஸ் கிடையாது. ஆல் இந்தியன் பிரெட்ஸ் will also attract a nil rate. அது வந்து 0% ஆகுது. ரிடக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி ஃப்ரம் 12
ஆர் 18 to 5 include food items such as நமக்கீன் பூஜியா நீங்க ஏற்கனவே சொன்னீங்க அது எல்லாமே வந்திருக்கு. அதில் தான் வந்து இந்தியன் பிரெட்ஸோடைய விலையும் 5%லேருந்து 0% குறைக்கப்பட்டிருக்கிற பார்க்குறோம். பன்னீர் மசாலாவுடையதும் 5% குறைக்கிறது பார்க்குறோம். இது வந்து பாரத பிரதமர் அவர்கள் நமக்கு ஏற்கனவே பார்த்த போல சுதந்திர தின உரையில் சொன்னது பார்க்குறோம். அதை கம்ப்ளீட்டாக வந்து குறைச்சி இன்னைக்கு மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு தெளிவாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் இது. இதில் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஹேர் ஆயில் மட்டுமல்ல, ரிலீஃப் இன் ஹெல்த் கேர் செக்டார், நீங்கள் அடுத்த விஷயங்களுக்கு நம்ம நகரலாம். ஹெல்த் கேர் செக்டாரில் லைஃப் இன்சூரன்ஸ் 18% இருந்துச்சு. இண்டிவிஜுவல் ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் 18%. ஸோ இன்சூரன்ஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் 18% நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டணும். அதுக்கு வந்து நீங்கள் அடிச்சலாம். அது நில்லா மாதிரி இருக்கு. தெர்மாமீட்டர் நம்ம வந்து நார்மலாக இன்னைக்கு வீடுகளில் வைக்க ஆரம்பிச்சோம். தெர்மாமீட்டர் வந்து ஒரு காலத்தில் மருத்துவமனைகளில் மட்டுமே இருந்த விஷயம். காய்ச்சல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கக்கூடியது இன்னைக்கு வீட்டுக்கே வந்துருச்சு. அது 18% இருந்துச்சு, 5% மாறிடுச்சு. மெடிக்கல் கிரேட் ஆக்சிஜன் வந்து நம்ம பார்த்தோம். ஆக்சிஜன் வந்து கோவிட் பீரியடுக்கு பிறகு அது வந்து ரொம்ப முக்கியமானது. அது 12 இருந்து 5 மாறி இருக்கு. ஆல் டயக்னோஸ்டிக் கிட்ஸ் அண்ட் ரிடியன்ஸ் நம்ம டயக்னோஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடிய இந்த சுகருக்கானது, இந்த மாதிரி பிளட் இதுக்கான பிபிக்கானது வந்து அது எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக வீட்டிலே பயன்படுத்துறாங்க. ஒரு குச்சி வச்சு ஓட்டு போடுறாங்க. நம்ம வந்து பிரெக்னன்சி பார்க்கக்கூடியது, டயக்னோஸ் பண்ணக்கூடிய எல்லா டூலுடைய எல்லாத்துக்குடைய விலையுமே டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12லேருந்து 5 குறைச்சினா பார்க்குறோம். குளுக்கோமீட்டர் நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சுகருக்கானது, அதுவுமே பார்த்தீங்கன்னா 12லேருந்து 5 குறைச்சிருக்காங்க. கரெக்டிவ் ஸ்பெக்டகல்ஸ் கண்ணாடி 12லேருந்து 5 குறைச்சிருக்காங்க நம்ம பார்க்குறோம். ஸோ காமன் மேனுக்கு பயன்படக்கூடிய எல்லாமே. அண்ட் பாருங்க, ஃபார்மர்ஸ் அக்ரிகல்ச்சர் விவசாயிகளுக்கு டிராக்டர் அண்ட் டயர் பார்ட்ஸ் 18% 5% குறையுது. ஜஸ்ட் இமேஜின் 13% குறையுது. ஒரு டிராக்டர் ஒருத்தர் வாங்கினா அது வந்து 118 ரூபா, 105 ரூபா ரேட். அண்ட் இப்போ என்ன ஆகும், இதுல விவசாயிகள் ஒரு 8-10 ஆயிரங்கள்ல யோசிச்சா பெருசா தெரியும். ஒரு 8-10 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயி வந்து நம்மளால டிராக்டர்லாம் வாங்க முடியாது நினைச்சுக்கிட்டு இருந்தா கூட 18% இருக்கு. நம்ம வாடகைக்கு வாங்கலாம். தமிழ்நாடு அரசே இந்த மாதிரி டிராக்டர்லாம் வந்து வாடகை கொடுக்குற ஒரு பழக்கம் வச்சிருக்கு. அவர்களுக்கெல்லாம் நாமளே வாங்கிட்டா என்ன அப்படிங்கிற விவசாயத்தை ஊக்கப்படுத்துற முயற்சி பண்ணல. நான் உங்கள்கிட்ட வாங்கினா நான் யோசிப்பேன், ஏன்டே சொந்தமாக இருந்தால் நான் பயன்படுத்துவேன். அப்போ டிராக்டர்கள் வந்து 18% 5 மாறுறதை பார்க்குறோம். டிராக்டருடைய டயரு, டிராக்டருடைய பார்ட்டு அது வந்து 18லேருந்து 5. டிராக்டர் வந்து 12 தான் ஏற்கனவே இருந்துச்சு, அது 5. பயோ பெஸ்டிசைட்ஸ் இயற்கை உரங்கள், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நமக்கு வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய அது வந்து 12லேருந்து 5 குறைஞ்சிருக்குது. ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் நம்ம வந்து சொட்டு நீர் பாசனங்களுக்கான அது 12லேருந்து 5 குறைச்சிருக்கு. ஸ்ப்ரிங்க்லர்ஸ் உட்பட ஆமாம் எல்லாமே. அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி மிஷின்ஸ் ஃபார் சாயில் ப்ரிசர்வேஷன், கல்டிவேஷன், ஹார்வெஸ்டிங், த்ரஸ்டிங் எல்லா திங்ஸ்க்கான எக்யூப்மெண்ட்ஸும் 12லேருந்து 5 குறைஞ்சின்னு பார்க்குறோம். அதே போல் ஆட்டோமொபைல்ஸ் வந்து ஒரு பெரிய அளவில் புஷ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் பார்த்தோம்னா 28லேருந்து 18 ஹோல்சமாக பார்த்தோம்னா, டு பி ப்ரிசைஸ் பெட்ரோல் அண்ட் பெட்ரோ ஹைபிரிட் அப்புறம் வந்து எல்பிஜி அப்புறம் சிஎன்ஜி கார்ஸ், அதாவது பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி அப்புறம் பிஎன்ஜி இது ஐ மீன் சிஎன்ஜி இந்த எல்லாத்தோட கார்ஸ் பார்த்தோம்னா 1200 சிசி தாண்டாமல் இருக்குது அப்படின்னா, அதாவது அப்புறம் 4000 மில்லிமீட்டர் தாண்டாமல் இருக்குது அப்படின்னா அது 28%லேருந்து 18% குறைகிறது. டீசல் மற்றும் டீசலுடைய ஹைபிரிட் கார்ஸ் இருக்குல்ல, அது பார்த்தோன்னா 1500 சிசியோ இல்லை 4000 மில்லிமீட்டரோ பாயிண்ட் வந்து கார் விலை குறைகிறது. எஸ், அதான் கார் விலை குறையுது. அது வந்து எல்லாரும் பயன்படுத்தும் கார்ன்றது குறையுது, லக்ஸரி கார்ஸ்ன்றது அப்படியே இருக்கு. ஆமா, அதான் 4000 மில்லிமீட்டர் அதோடைய சைஸ்னு சொல்றாங்க. அதுவும் இந்த பக்கம் வந்து 1200 சிசி இருக்கக்கூடிய அளவில் பார்த்தீங்கன்னா அது 28%லேருந்து 10% சால்டா வந்து குறைஞ்சிட்டு பார்க்குறோம். எஸ், 3 வீல்டு வெஹிக்கிள்ஸ் இந்த ஆட்டோலாம் இருக்குல்ல, இது போன்ற விஷயங்கள்லாம் எல்லாமே பார்த்தோம்னா உங்களுக்கு 28%லேருந்து 18% குறைகிறது. இளைஞர்கள் எல்லோரும் எதிர்பார்த்து ஆட்டோமொபைல் செக்டார்ல எல்லாமே 28 இருக்குது. புரியுங்களா? நம்ம எல்லாமே 28 இருக்குது. எல்லாமே ரேண்டமா 28ங்கிறது அப்படியே கம்ப்ளீட்டா 10% எல்லாத்துலயும் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க குறிப்பிட்ட பைக் உட்பட. எஸ், மோட்டார் சைக்கிள்ஸ், பைக் பார்த்தோம் அப்படின்னா பைக் ஸ்கூட்டில இருந்து எல்லாமே 350 சிசில இருந்து அது கீழே வரைக்கும் இருக்குது எல்லாமே 28%ல இருந்து 18% குறைகிறது. 10% சாலிடா ஒரு 70,000 இருக்கிற வண்டி அப்படின்றது உங்களுக்கு அப்படியே ஸ்லாஷ் ஆகி கிட்டத்தட்ட 62,000 60,000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு. நம்ம எளிமையா சொல்ல எல்லா விதமான ஆட்டோமொபைல்ஸ் புரிஞ்சுக்கலாம். சிம்பிளா ஏதாவது 1-2 எக்ஸம்ஷன் இருந்தாலும் தவிர கீழ் லெவலில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம ஹை மாடல் இல்லாமல் பெட்ரோல் அண்ட் பெட்ரோல் ஹைபிரிட், புரியுங்களா? ஹைபிரிடா இருந்தாலும் எல்பிஜி சிஎன்ஜி, அதே மாதிரி டீசல் அண்ட் டீசல் ஹைபிரிட், அதே மாதிரி வந்து நாட் எக்ஸீடிங் 1500 சிசி நாடு, 3 வீலர்ஸ், மோட்டார் சைக்கிள்ஸ், மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ்,
உங்களுக்கு புரியுங்களா? நீங்க வந்து குட்டியானலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ள எல்லாமே ஓவராலா 28% இருந்துச்சு, ஓவரால் எல்லாமே 12% வந்திருக்கு பார்க்குறோம். அடுத்த நான் பார்க்குறோம் எஜுகேஷன் செக்டர்ல ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் பாருங்க. குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய மேப்ஸ், சார்ட் எல்லா தாய்மார்களும் உள்ள போயிருப்பாங்க. அப்புறம் குளோப்ஸ், அந்த உங்களுக்கு ரவுண்டா உங்களுக்கு எல்லாம் வச்சிருக்காங்க, காட்ட ஸ்கூல்ல காட்டுறதுக்கு. பென்சில்ஸ், ஷார்ப்னஸ், கிரேயான்ஸ் அண்ட் பேஸ்டல்ஸ், எக்ஸசைஸ் புக்ஸ் அண்ட் நோட் புக்ஸ், எரேசர்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எரேசரை தவிர மற்ற எல்லாமே 12% இருந்துச்சு. 12% இருந்ததை 0 ஆக்கிட்டாங்க. எரேசர் வந்து 5% தான் இருந்துச்சு, அதை 0 ஆகிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேப்ஸ், சார்ட்ஸ், குளோப்ஸ், பென்சில்ஸ், ஷார்ப்னர்ஸ், கிரேயான்ஸ், பேஸ்டல்ஸ் இது எல்லாமே டாக்ஸே கிடையாது. அசல் விலைக்கு அப்படி 100 ரூபா பொருள் 112 ரூபாய் இருந்தது, 100 ரூபா பொருள் 100 ரூபாய்க்கே கிடைக்கும் பார்க்குறோம். அதுக்கான குழந்தைகளுடைய படிப்புக்கு தேவைக்கூடிய எல்லாத்துக்குமே டாக்ஸை ஃப்ரீ பண்ணிட்டாங்கன்னு பார்க்குறோம். எஸ் சார். அப்படியே பார்த்தோம்னா ஹெல்த் கேர், முன்னாடியே சார் சொன்னது போல அதில் இருக்கிற முக்கியமான விஷயம் சார், தொடர்ந்து விமர்சிக்கப்படுவது. நீங்கள் வந்து போய் பாப்கார்னுக்கு டாக்ஸ் போட்டிங்களா, போய் டிராக்டருக்கு டாக்ஸ் இது போட்டிங்களா, பென்சில் எல்லாம் வந்து வரி வச்சுட்டாங்க, கடலை மிட்டாய் எங்கள் ஆத்தாவோட கடலை மிட்டாய்க்கு இது பண்ணிட்டாங்கன்னு திரு சீமான் அவர்கள் சொன்னது வரைக்கும் பார்த்தோம். ஆனால் அது எல்லாத்தையும் அப்பதான் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய விஷயம் விமர்சிக்கப்பட்டது அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்ல 18% அப்படின்றது அந்த 8 வருஷமா இருந்த விஷயம். அதுல வந்து இந்த இன்கம் டாக்ஸ் இதிலே கூட சில தளர்வுகள் கொடுத்தாங்க. இப்போ வந்து மொத்தமா அந்த கோரிக்கைகள் மொத்தமா நிறைவேற்றப்பட்டிருக்கு. எந்த ஒரு 18%ம் வந்து 0 ஆகப்படலை. இந்த இன்சூரன்ஸ் மட்டுமே மோடி அரசு வந்து இதை முக்கியமான மூவா பண்ணியிருக்காங்க. இது எப்படி? நம்ம வந்து இது மட்டும் இல்லை, இன்னும் நம்ம பெரிய பட்டியல் நம்மகிட்ட இருக்குது. நம்ம வந்து எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் வரைக்கும் நம்ம வந்து நான் பார்த்தோம். இந்த ஏற்கனவே சொன்ன போல மோடி அரசு மக்களுடைய குழப்பங்களை தீர்க்க தான் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் வந்து நான் பிரச்சனையே தீர்த்துறேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து உனக்கு டாக்ஸ்ங்கிறது நான் டாக்ஸ் லிட்டிகேஷன் பிரச்சனை இல்லை, டாக்ஸ் தான் பிரச்சனை, நான் சரி பண்ணுறேன், அதே சரி பண்ணுறேங்கிறது குறைக்கிறேங்கிறது வந்து நம்ம எப்படி பார்க்கணும்ல. நம்ம வந்து ரிஃபார்மேஷன்ங்கிறது எங்கே நடக்கும் அப்படின்னா நீங்கள் சொன்னது போல இதை தூக்கி அங்கே போடு, இதை தூக்கி அங்கே போடுங்கிறது தான் இருக்கும். இப்போ என்னென்னா எல்லாமே குறைக்கப்பட்டிருக்கிற பார்க்கணும். ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன், நம்ம தரவுகளும் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். நம்ம ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வேட்டிலிருந்து இறக்குமதிக்கானதுலேருந்து ஏற்றுமதிக்கானது வேற 100 கலால் வரியிலேருந்து எல்லா டாக்ஸ்களையும் சேர்த்து நீங்கள் வச்சுட்டு எந்த ஒரு பொருளுடைய டாக்ஸும் கூடலை ஜிஎஸ்டிலேயே. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாமே ஏற்கனவே என்ன இருந்துச்சோ அதோட அளவு அது குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து அதையும் கூட குறைஞ்சிருக்குன்னு பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே அரிசியோட விலை கூடலை. முன்னாடி அரிசிக்கு டாக்ஸ் கட்டாமல் இருந்திருப்பாங்க, 0 இருக்கு, பேக்கில் தான் 5%. அதை தான் சொல்ல வரேன். அப்போ நம்ம முன்னாடியுமே வந்து அதோடைய விலை கூடலை, அதோடைய வரி கூடலை. முன்னாடி இருந்தது அதே இருந்துச்சு, அல்லது குறைக்கப்பட்டது. இப்போ வந்து உள்ளதும் சேர்த்து குறைக்கப்பட்டதுன்னு பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ வந்து 28% எனக்கு வேண்டாம்னு சொன்னால் அரசாங்கம் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு, அவருடைய எதிர்பார்ப்புகளை, கோரிக்கைகளை, உணர்வுகளை புரிந்து கொண்டு நிற்கிறது பார்க்குறோம். அதனுடைய விளைவுகள் தான் அடுத்தடுத்த இந்த விஷயங்கள் பார்க்குறோம். எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் ஏற்கனவே சொன்ன போல ஏர் கண்டிஷனர்ஸ், டிவி, மானிட்டர்ஸ், ப்ரொஜெக்டர்ஸ், டிஷ் வாஷிங் மிஷின், டிவி மானிட்டர் ப்ரொடக்ஷன் எல்லாமே 28% எல்லாமே 12% ஆகுதுன்னு பார்க்குறோம். இது பெரிய அளவில் வந்து கம்ப்யூட்டர் மானிட்டர், கம்ப்யூட்டர் ப்ரொஜெக்டர் இதெல்லாம் வந்து 28% 12% குறைங்கிறது ஒரு பெரிய விலை குறைப்பாக இருக்கும்னு நம்ம பார்க்குறோம். ஜிஎஸ்டி ஃபார்மில் வந்து இண்டிவிஜுவல் ஹெல்த் கேருக்கானது 18% 0% அப்படியே மாறுறதை பார்க்குறோம். பிரெட்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன போல எல்லா பிரெட்ஸோடைய விலையும் 0% ஜிஎஸ்டியாக மாறுறதை பார்க்குறோம். அதுக்கு வந்து இதே கிடையாதுன்னு பார்க்குறோம், ஜிஎஸ்டியே கிடையாதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்படி பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 28%ங்கிறது 18% மாறிச்சு பார்க்குறோம். அப்புறம் அப்ளையன்சஸ் நம்ம டிவி இது மாதிரி விஷயங்கள்லாம் 28%லேருந்து 18% குறையிற பார்க்குறோம். அது வந்து வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர், ஏர் கண்டிஷனர் இதெல்லாம் வந்து ஒரு லக்ஸுரி ஐட்டமாக இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய சம்மரில் நம்ம வந்து பார்க்குறோம். இதெல்லாம் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயமா பார்க்குறோம். சம்மரில் வந்து டெல்லி மாதிரியான இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏழை குடியானுடைய வீட்டில் கூட ஏசியும் இருக்கும், ஹீட்டரும் இருக்கும். வட மாநிலங்களில் பூரா வெயிலும் அதிகமாக இருக்கும், குளிரும் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அவர்களுக்கு வந்து ஏசி வந்து அவர்களுக்கு லக்ஸுரி கிடையாது. நம்மள மாதிரி ஆட்களே லக்ஸுரி கிடையாது. அங்கே முடிவு வரும்போது அவங்க மாதிரி ஆளுங்களில் அதீத குளிர், அதீத வெயில் இருக்கக்கூடிய இடங்களில் ஹீட்டரும் ஏசியும் வந்து ரொம்ப எசென்சியலாக இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கான வரிகளை வந்து பெரிய 28% 18% குறைச்சிருக்காங்க நம்ம பார்க்குறோம். எஸ் சார். ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ், எக்ஸ்ரே ஃபார் மெடிக்கல் யூஸ், அதுவும் பார்த்தோன்னா 12% 5%. அந்த ஃபிலிம்ஸ்லாம் எடுக்கிறாங்கல்ல, அந்த ஃபிலிம்ஸ் நம்ம உள்ள வந்து எக்ஸ்ரே எல்லாம் போட்டு படம் வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த இது நம்ம வந்து அது வந்து நார்மல் சினிமாவுக்கு வர்ற ஃபிலிமோட கொஞ்சம் திக்கான ஃபிலிமாக இருக்கும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாதிரியே அதையும் குறைக்கிறதுக்கான முயற்சி தான் நீங்கள் சொல்கிறீங்க. கேண்டில்ஸ், டேப்பர்ஸ் அது போன்ற பொருட்கள்லாம் பார்த்தோன்னா 12%லேருந்து 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. டூத் பவுடர், பல்பொடி, அந்த பற்பொடியும் வந்து உங்களுக்கு குறைக்கும். உங்களுக்கு டூத் பேஸ்ட்ன்றது அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தாலும்
பிஐபியோட கவர்மெண்ட்டோட டீட்டெயிலான அனௌன்ஸ்மெண்ட். அது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 82 பேஜ் கொண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது மத்திய அரசு. அந்த 82 பேஜ்ல ஒரு பாயிண்டா எடுத்து பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாமோ போகுது. அதில் தான் முக்கியமான இது பார்த்தோம்னா டூத் பவுடர், அதற்கும் வந்து ஒரு பெரிய வரி சலுகை 12% 5% குறைக்கப்பட்டிருக்கு. தையல் மிஷின் அதே மாதிரி தான் 12% 5 குறைச்சிருக்காங்க. பெண்களுக்கு பெரிய அளவில் வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஸ்விங் மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் மிஷின்ஸ் அண்ட் பார்ட்ஸ் அது 12% இருந்துச்சு, 7% வரி குறைச்சிட்டு அது 5% மட்டுமே மாற்றிருக்கு நம்ம பார்க்குறோம். இதில் வந்து சில விஷயங்களுக்கு விலையும் ஏற்றப்பட்டிருக்கிறது. சின்டாக்ஸ் அப்படின்னு இதில் சொல்லுவாங்க. சின்டாக்ஸ் அப்படின்னா அந்த டொபாக்கோ நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு விலை ஏற்றினாதானே அது வாங்காமல் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஃபாரின்லேருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய அந்த பொருட்கள் வந்து எல்லாமே இந்த எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ்லேருந்து எல்லாமே சிகரெட்லாம் சொல்லுவாங்க, அதுலேருந்து உங்களுக்கு டொபாக்கோலேருந்து எல்லாத்துக்கும் அது எல்லாமே இப்போ 28%லேருந்து 40% உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏர்கிராஃப்ட் ஃபார் பர்சனல் யூஸ், இப்போ தனி விமானம் வச்சுக்கிட்டு இப்போ விமானங்களை வேணாம்னு சொல்லிட்டு தனி விமானம் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்கல்ல, ஸோ அது போன்ற இருக்கவங்களுக்குலாம் வந்து கூட ஏர்கிராஃப்ட் அப்படின்றது பர்சனல் யூஸ் அப்படின்னு வந்து அதுவும் வந்து விலையேற்றப்படுகிறது. அன்மேண்ட் ஏர்கிராஃப்ட் UAV அது வந்து ராணுவம் போன்றவர்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. சில கேமரா ஒர்க்ஸ் அதுக்கும் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதுவும் வந்து 28%ல இருந்து அது 28% 5% குறைக்கப்படுகிறது ஆக்சுவலி. பட் ஆனா ஏர்கிராஃப்ட் பர்சனல் யூஸ் அப்படின்றது 28 இருந்து 40 ஆகுது. ஆமா, நீங்க அன்மேண்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து நீங்க ட்ரோனா பார்க்கணும். ட்ரோன் அது வந்து 18ல இருந்து 5 ஆகுது. ஏன்னா அதோட யூசேஜ் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். பெண்களுடைய சுய உதவி குழுக்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் அதில் முயற்சி பண்றார். ட்ரோன் தீதின்னு ஒரு திட்டம் அதில் பண்றாரு. உரங்கள்லாம் போடுறதுக்கு நம்ம வந்து 15 பேர் 20 பேர் வச்சு நம்ம மேன் பவர் சமாளிக்க முடியல. நம்ம வந்து ட்ரோன்லேயே வந்து போகலாம். நேற்று கூட நான் வந்து முந்தானத்து கூட ஒரு கல்லூரியில் நான் பார்த்தேன், ஈரோட்டில் வந்து அந்த கல்லூரியில் ட்ரோன் வச்சுட்டு அவங்க வந்து விவசாயிகளுடைய உரங்களுக்கு எப்படி நம்ம வந்து இப்போ போடலாம், அது எந்தெந்த உரத்தை எங்கெங்கே தேவைப்படுதுன்னு பார்த்து பிடிக்கலாம். 10 ஏக்கர் இருக்குன்னா எங்கே நெல் இருக்குது, எங்கே புல் இருக்குது, எங்கே களை இருக்குன்னு நம்ம பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து நீங்கள் சொன்னக்கூடிய அந்த அன்மேண்ட் வெஹிக்கிளை வச்சு நம்ம வந்து பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ட்ரோன்களுடைய விலை குறைப்புங்கிறது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ராணுவத்துக்கும் கூட சேர்ந்து பயன்படுத்துக்கு நம்ம கவனிக்கிறோம். கிட்டத்தட்ட 391 பொருட்களுக்கு விலை குறைக்கப்பட்டிருக்கிறது. அஃபீஷியல் டேட்டா நம்பர் படி பார்த்தோம் அப்படின்னா 391 பொருட்களுக்கு இதில் வந்து சில பொருட்கள் வந்து கிளப் பண்ணி கூட அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பொருளையும் தனித்தனியாக கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க சில பொருட்களை ஐடென்டிஃபை பண்ணி அதை கிளப் பண்ணி கூட 391 பொருட்களுக்கு ஒன்று கூட விலை ஏற்றப்படவில்லை, ஸ்டேபிளாக கூட வைக்கப்படல. இது எல்லாமே 391 குறைக்கப்பட்டது. இது தவிர ஏற்கனவே 18% இருப்பது, ஏற்கனவே 5% இருக்கிறது, அப்படியே சில பொருட்கள் ஸ்டே ஆகுது. அதை தாண்டி குறைக்கப்பட்ட பொருட்கள் மட்டும் 391 சார். நம்ம பார்க்குறோம் குழந்தைகளுடைய ப்ராடக்ட். நீங்கள் ஏற்கனவே குரூப்பில் ஃபீடிங் பாட்டில்ஸ், நிப்பிள்ஸ், கிளினிக்கல் டயாப்பர்ஸ் அண்ட் நாப்கின்ஸ் இது எல்லாமே 12லிருந்து 5% குறைக்கப்பட்டிருக்கிற பாருங்க. குழந்தைகளுடைய அன்றாட தேவைகளுக்கானது. காஃபி நம்ம ஊரில் வந்து குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவுக்கு வந்து அது பிரிக்க முடியாத ஒரு அங்கம். தமிழகம் மட்டும் இல்லை, தென் மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே வந்து கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு போன்ற காஃபி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் சிக்கரி அண்ட் ரோஸ்டட் காஃபி சப்ஸ்டியூட்ஸ் அது வந்து 12லிருந்து 5% குறைக்கப்படுது. எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அண்ட் எசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் காஃபி வந்து 18லிருந்து 5% குறைக்கும். காஃபி ஐட்டங்கள் எல்லாமே 12லிருந்து 5, 18லிருந்து 5 மாறி இருக்கு நம்ம பார்க்குறோம். Then ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் அதர் தேன் ஆர்டிகல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் ஃபார் ஜெனரல் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் வந்து அது எல்லாத்தோட விலையும் வந்து 12%லேருந்து 5% அப்படியே உங்களுக்கு ஸ்லாஷ் செய்யப்படுகிறது. கார்ட்ஸ், பிளேயிங் கார்ட்ஸ் இருக்குல்ல, டிக்கெட்லேருந்து உங்களுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் கார்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கும். இந்த WWE ரெஸ்லர்ஸ் எல்லாம் வச்சு கூட வரும், கிரிக்கெட் பிளேயர்ஸை வச்சு வரும். அதுபோல் சிறுவர்கள் குழந்தைகள் விளையாடக்கூடிய இந்த பிளேயிங் கார்ட்ஸ், செஸ் போர்டு, கேரம் போர்டு உள்ளிட்ட அனைத்து பொருட்களும், லூடோ உள்ளிட்ட அந்த பொருட்கள், வீடியோ கேம்ஸ் இதில் கணக்கில் வராது. இது எல்லாமே வந்து ஃபிசிக்கலாக வச்சு விளையாடக்கூடிய பொருட்கள். ஸோ இது எல்லாமே ஒரு பிஸ்னஸை ஊக்குவிக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு இடத்துல நீங்கள் வந்து இங்கே டி நகரோ இல்லை ஒவ்வொரு ஊரில் டவுன் போனீங்கன்னா இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக இது போல் கேரம் போர்டு, செஸ் போர்டுன்னு நிறைய வச்சிருப்பாங்க. அது போல் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து எவ்வளோ விலை குறைக்கப்படுதுன்னா 12%லேருந்து 5% குறைக்கப்படுது. அதே 12லேருந்து 5 நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் அண்ட் பெவரேஜஸ், ஃப்ரூட் பல்ப்பு ஆர் ஜூஸ் பேஸ்டு ட்ரிங்க்ஸ். ஸோ நமக்கு வந்து ஜூஸ் பேஸ்டாக இருக்கக்கூடிய அல்லது கூல் பேஸ்டாக இருக்கக்கூடிய பழச்சாறுகள், பெவரேஜஸ் கண்டெய்னிங் மில்க், பழத்தில் மிக்ஸ் பண்ணி பாலில் மிக்ஸ் பண்ணி இந்த மில்க் ஷேக் சொல்லணும்னா அது மிக்ஸ் பண்ண விஷயம், சோயா மில்கில் இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸு, பேக்கேஜ்டு கோகனட் வாட்டர், இது எல்லாமே 12லேருந்து 5 குறைக்கப்படும். அதாவது ஆரோக்கியமான பானம், நாம் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க போகிறேன், நம்ம வந்து கோகோ பெப்சி குடிக்க போகிறேங்கிற மாதிரி வேறு மாதிரி போகாமல் இருக்கிறவங்களுக்கு, இதே மாதிரி ஜூஸ் குடிக்க விரும்புகிறேன்னு சொல்லவங்களுக்கு 12% அந்த டேக்ஸ் வந்து 5% மாற நம்ம பார்க்குறோம். ப்ராடக்ட்ஸ் ஹோன்லி மேட் ஆஃப் quilted textile material not exceeding 2500 rupees அப்படின்றது
12%லேருந்து 5% குறைகிறது. அது வந்து குல்டன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த கிளாத்து, அது குழந்தைகளுக்கு நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதான் ரொம்ப முக்கியம். அது வந்து அந்த அளவையும் சொல்கிறாங்க, அது கணக்கையும் சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நமக்கு சாஃப்டாக வர்றது. அதாவது 2500 தாண்டி எதுவும் இருக்க போதில்லை, பல்காக போகிறத தாண்டி சின்ன சின்னதாக இதுக்கு. ஆமாம். ஸோ கமர்ஷியலுக்கு நீங்கள் மாற்றிடக்கூடாது, நீங்கள் வந்து ஓவராலாக வந்துடக்கூடாங்கிறக்கா நம்ம வந்து பீஸ் பீஸாக கணக்கு வைப்பாங்க. ஷர்ட் நம்ம ரெடிமேடுக்கு ஒரு ஷர்ட் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஃபர்னிச்சர் ஹோல்லி மேட் ஆஃப் பேம்பூ கேன் அண்ட் ராட்டன், அது 12%லேருந்து 5% குறைக்கப்படுகிறது. காயர் ப்ராடக்ட்ஸ் எக்ஸப்ட் காயர் மேட்ரஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் 12%லேருந்து 5% ஆகுது சார். நம்ம சுகர் பாயில்டு கன்ஃபெக்ஷனரிஸ் அது வந்து 12லேருந்து 5. நம்ம வந்து யாரெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாமே குறைஞ்சிருக்க வரும். பிளான்ட் பேஸ்டு மில்க் பெவரேஜஸ் கெட் அஃபோர்டபுள். நம்ம வந்து இதுலேருந்து பழங்கள்லேருந்து கொண்டு வரக்கூடிய மில்க் பேஸ்டு விஷயங்கள் எல்லாமே 18%லேருந்து 5% நம்ம அதுவும் ஹெல்த்தி சாய்ஸஸ் நவ் கம் வித் லோயர் ஜிஎஸ்டி அப்படிங்கிற குறிப்பிட்டிருக்காங்க. பன்னீர், சென்னா இது ரெண்டுமே டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஜாம்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட்ஸ் அது 12லேருந்து நம்ம வந்து ஜாம்ஸ் பார்க்குறோம், எல்லாமே வச்சுருக்குது. அது வந்து 12லேருந்து 5 குறையுதுன்னு பார்க்குறோம். அப்புறம் வந்து பட்டர், கீ, சீஸ், டெய்லி ஆயில்ஸ் கெட் சீப்பர், இது எல்லாமே வந்து 12லேருந்து 5% குறைய பார்க்குறோம். மாறி 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 மொத்தமாக நீங்கள் குறிப்பிட்டது போல எல்லா பொருட்களை வெளியுமே குறிஞ்சிருக்க பார்க்குறோம். பேக்கரி ப்ராடக்ட்ஸ், ஸ்வீட் சேவிங்ஸ் வந்து பேக்கரி ப்ராடக்ட்ஸ் வந்து 18லேருந்து பேஸ்ட்ரீஸ், கேக்ஸு, ஸ்வீட் பிஸ்கட்ஸ் அண்ட் குக்கீஸ், ரைஸ், பேப்பர் அண்ட் மெனி மோர் சிமிலியர் பேக்கரி ஐட்டங்கள் எல்லாமே 18லேருந்து 5 மாற்றிருக்காங்கன்னு பார்க்குறோம். எஸ் சார். இந்த ஜிஎஸ்டி ஓவரால் இதை பார்க்கும்போது நான் உங்ககிட்ட இந்த டேக்ஸ் ரேட்ஸ் எல்லாம் தாண்டி பேசும்போது இந்தியாவுடைய அந்த மொத்த ஜிடிபியில் பார்த்தோம்னா ஒரு 60% அப்படின்றது அந்த செலவினங்கள், மக்கள் செலவிடக்கூடிய விஷயம், பிஸ்னஸ் செலவிடக்கூடிய விஷயம், வாங்கக்கூடிய விஷயம், இதை ரிவால்வ் பண்ணி தான் அந்த ஜிடிபி வளர்வது அப்படின்றது இருக்குது. நம்ம சைனா மாதிரி மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செய்திருக்கக்கூடிய நாடு கிடையாது. சர்வீஸ் எக்ஸ்போர்ட் செய்தாலும் இந்த பொருட்கள் அப்படின்றது தான் இந்த 60%ல் வந்து இருக்கிறதா டேட்டா சொல்லுது. இந்த விஷயம் அப்படின்றது இந்த ட்ரம்ப்புடைய டேரிஃப் த்ரெட் இல்லை டேரிஃப் டெரர் அப்படின்னு கூட நம்ம டேர்ம் பண்ணலாம். இந்த இதுக்கு மத்தியில் இந்த விஷயம் எப்படி இருக்கும், உங்களுடைய சம்மப்பா எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஏற்கனவே குறிப்பிட்ட வெறுமனே அமெரிக்காவை மனதில் வச்சு நம்ம பண்ணுறதில்ல. அப்படி எதுவுமே நேரடியாக இருந்தால் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறோம்னாலே அமெரிக்கா வந்து ஆக்ட் பண்ணது அது சக்ஸஸ் பண்ணுங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம நேரடியாக அப்படி முயற்சி பண்ணல. இந்தியாவுடைய மிகப்பெரிய ராஜதந்திரமே அதுதான். அவருக்கு பதிலே சொல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, திரு ட்ரம்ப் அவர்கள் வந்து கத்தி குமிச்சிட்டு இருக்காரு நம்மளை. நம்ம சைட்லேருந்து ஒரு பதில் கூட கிடையாது. நம்ம வேலை பாரு, அவர் வந்து எனர்ஜியை கத்துறதுல வேஸ்ட் பண்ணுறாரு. இவங்க நம்ம இந்தியா வந்து அந்த எனர்ஜியை செயல்பாட்டில் அதுதான் பார்க்குறோம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார், 7-8 மாசமா என்னை பிரதமர் வந்து குறைச்சிருங்க டாக்ஸை குறைங்க, அதை என்ன ஃபாலோ பண்ணுங்க, அதில் ரீஃபார்ம் கொண்டாங்கன்னு ஹீ இஸ் பிஹைண்ட் மீ ஃபார் லாஸ்ட் 7-8 months அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பாரத பிரதமர் இனிஷியேட் பண்றார். இதுதான் ரொம்ப முக்கியமான. உங்களுக்கு நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன், கடந்த பட்ஜெட்டின் போது இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து 12 லட்சமா ஆக்குறது பற்றி ஒரு பேச்சு வந்துச்சு. அப்போ வந்து அதுக்கான பேட்டி கொடுக்குறாங்க மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள். 12 லட்சம் ரூபா வரைக்கும் வரி கிடையாதுன்னு பிரைம் மினிஸ்டரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகலை. அவங்க வந்து உடனடியாக சரின்னு சொல்லி சொன்னாங்க. ஆஃபீஸர்ஸை கன்வின்ஸ் பண்ணுறது தான் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு, பெரிய சிரமமாக இருந்துச்சு. அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா உடனடியாக முன்வந்து செய்யக்கூடிய இடத்துல வந்து பாரத பிரதமர் இருக்கிறாருங்கிற பார்க்குறோம். அப்படி தான் இந்த வரி குறைப்புங்கிற நடந்திருக்கு. இது நிச்சயமாக அமெரிக்காவுடைய வரி போரிலிருந்து, அந்த அக்கப்போர்லேருந்து பெரிய அளவில் பாதுகாப்பு கொடுக்கும். ஆனால் அது நம்ம நோக்கம் அல்ல. இந்திய மக்கள் தாங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு இருக்கக்கூடிய வரியை ஒழுங்காக செலுத்துகிறார்கள். டாக்ஸ் டிசிப்ளின் இங்கே அதிகமாகிட்டே வருது, டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அங்கே வந்து அதிகமாகிட்டே வருது. அப்போ வந்து இதை ஒரு சரியான ஒரு வரி நிர்வாகியாக பார்த்துட்டு அதை குறைக்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நிதியமைச்சராக இருந்த திரு சிதம்பரம் அவர்கள் நாங்கள் மனதில் வைத்திருந்த ஜிஎஸ்டி இது இல்லை அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அவர்கள் மனதில் இருந்த ஜிஎஸ்டியோட தாண்டி எல்லாமே வரி குறைப்பு வந்து போயிட்டு இருக்க பார்க்கிறோம். 12.5 நில் அப்படின்னு வந்து போயிட்டு இருக்க பார்க்கிறோம். அப்போ வந்து வரி குறைப்பு மட்டும் இல்லை, வரியே இல்லாத விஷயங்கள் கூட வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல 391 பொருட்களுக்கு ஈவந்தோ ஒரு கிளப்களாக இருந்தால் கூட சேர்ந்து வச்சா கூட 391 பொருட்களுக்கான வரிகள் குறைக்கப்பட்டிருக்கு. இது வந்து இமிடியேட்டாக அது வந்து அமல்படுத்தப்படுது. அடுத்த மாதத்துலேருந்தே நம்முடைய பட்ஜெட்டில் நம்ம அந்த வித்தியாசத்தை பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் செலவழிக்கக்கூடிய தொகையில் அந்த வித்தியாசத்தை பார்க்கலாம். இது மக்கள் எதிர்பார்த்ததை விட முக்கியமான விஷயம். நம்ம வந்து தீபாவளி வரைக்கும் காத்திருக்காம ஏற்கனவே சொன்னதான் அப்படின்னு 2 நாள் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தோட காத்திருக்காம அன்று இரவே முதல் நாளே கூட்டம் முடிஞ்சு ராத்திரி 10:30 மணிக்கே நான் வந்து பிரஸ் மீட் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு நாம திரு டிடிவி லைவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பேரா லைவ்ல வந்து மத்திய நிதியமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. அப்படி எது செஞ்சாலும் உடனே செஞ்சிடணும், டக்குன்னு செஞ்சிடணும், ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அவர்களை குறிப்பிட்டது போல தமிழகத்திலிருந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து எந்த ஒரு மாநிலமும் கூட தன்னுடைய மாறுபாடை காட்டாமல் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக சொல்கிறாங்க. எல்லாருமே ஏற்றுக்கொண்டு 100%. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஒருத்தர் கூட ஆப்ஷன் கிடையாது.
எல்லா மாநில நம்ம வந்து இப்போ டெல்லி மாதிரி கோவா மாதிரி மற்ற இந்த யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடியவங்களாம் முதலமைச்சரே அங்கே வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க, அவங்களும் வந்துட்டாங்க. மற்ற மாநில நிதியமைச்சரும் வந்துட்டாங்க. எல்லா மாநிலமுமே அவங்களுடைய 100% அட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒன்று, எல்லா மாநிலமும் 100% சம்மதத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோரும் இந்தியா வந்து இந்த ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா, அப்போ எல்லாருமே ஒன்றிணைந்து செயல்பட்டு இந்த முடிவு ஜிஎஸ்டி கவுன்சிலுங்கிறது டெமோக்ரஸியோட இன்னொரு பெரிய மிராக்கல் அப்படின்னு பார்க்குறோம். ஜனநாயகபூர்வமாக எல்லோரும் சேர்ந்து கூடி எடுத்து வச்சு விவாதிக்கக்கூடியதை பார்க்குறோம். அப்படி விவாதித்து எடுக்கப்பட்ட முடிவுடைய விளைவுகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். 391 பொருட்களுக்கு வரிகள் முழுக்க குறைக்கப்பட்டு சின்டாக்ஸ் மட்டுமே 2-3 சிகரெட் மாதிரியான விஷயங்களை மட்டுமே ஏற்றப்பட்டு மற்ற எல்லாமே பெருமளவு குறைச்சி ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்திருக்கு வரியில்னு சொல்லி சொன்னோம். உலக நாடுகள் வியக்கக்கூடிய வேகம். நம்ம வந்து பிரிட்டன்லேருந்து பல நாடுகள் பார்க்குறோம், வரி எப்படியாவது ஏற்ற முடியுமா, வருமானத்தை எப்படியாவது கூட்ட முடியுமான்னு பார்த்துக்கணும். நமக்கு 1.25 லட்சம் கோடி ரூபாய் ஆண்டுதோர் மன்னிக்கணும் மாதந்தோறும் வந்துட்டு இருக்கும்போது இதை வரியை கூட்டி நம்ம 2 லட்சம் கோடியா மாற்ற முயற்சிப்போமான்னு பண்ணாம நம்ம வந்து அதை குறைப்போம். மக்கள் நமக்கு ஒத்துழைக்கிறார்கள், நாம் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மனப்பான்மையோட பாரத அரசு இருக்கிறத பார்க்குறோம். இந்த டாக்ஸ் குறைப்பு பற்றி ஜிஎஸ்டி பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியில் நேரில் இணைந்து பார்த்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அதுடன் நன்றி, வணக்கம்.